அண்ணா அந்த வேணா நீங்க ரெடியா? நான் ரெடி ஆகிட்டே இருக்கேன்டா. நான் நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நான் அப்படியே வேற கூட்டிட்டு உங்க கார் கிட்ட டேரக்டா வந்துடுறேன். போயிடலாம் நம்ம. ஓகே ரைட். ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ் நான் சூப்பராக இருக்கேன். எஸ் சூப்பர். ஸோ இன்றைக்கி விலாகில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, டைட்டில் அண்ட் தம்ப்லைன் பார்த்துட்டு நீங்களே வந்திருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி விலாகில் நம்ம கூட வந்து யார் யாரெலாம் வரப்போகிறாங்க அப்படின்னா, எல்லாம் எங்கே போகிறாங்க? வேல்னா எங்கே போகிறீங்க? சசி, வீணா, எங்கண்ணா போகிறீங்க? ஸோ இப்போது நாங்கள் எல்லாருமே வந்துட்டு டிமாண்டி காலனி பார்ட் 2 வந்து சத்யம் சினிமாஸில் மெயின் ஸ்க்ரீனில் அதுவும் நைட் ஷோ போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம். அண்ட் எப்போவுமே நம்ம படம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட வருவோம். ஆனால் இப்போ ஒரு நைட் ஷோ, இன்னொன்று இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் பேய் படம்ன்றதுனால 11 மணிக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நைட் ஷோவை. ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக தியேட்டர் போக போகிறோம். நீங்கள் டிமாண்டி காலனி படம் வந்து எங்கே பார்த்தீங்க? அப்போது வந்து எந்த மாதிரி வைப்பில் வந்து நீங்கள் போய் பார்க்குறப்ப இருந்துச்சு? டிமாண்டி காலனி 1 வந்து சேம் சத்யம் தியேட்டரில் தான் பார்த்தேன். பட் மெயின் ஸ்க்ரீன் கிடையாது, சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தேன். ஸோ அப்போவுமே வந்து இந்த வெள்ளைக்காரன் வந்து இந்த கன் எடுத்து தரையில் அடிப்பான் பார்த்தியா, டொம்மு டொம்முன்னு. அப்போது தியேட்டரே வந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி, எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிமாண்டி காலனிக்கு பக்கத்தில் தானே இருக்கோம். அந்த ஏரியாவே வந்து ஃபுல்லாக ஒரு பொருள் காட்சி மாரி, டூரிசம் ஸ்பேஸ் மாரி ஆகிப்போச்சு. ஸோ செம்ம வைப் இருந்தது அப்போது. ஸோ அதே வைப் வந்து இப்போது இருக்குது ஆக்சுவலி இந்த படத்தில். ஸோ நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படின்ட்டு. அது வந்து வீட்டில் தான் பார்த்தேன். வீட்லையா? ஆமாம், சன் நெக்ஸ்ட்டில். ஓ சன் நெக்ஸ்ட்லையா? சுட்டி டிவி? சுட்டி டிவிலடா, சன் நெக்ஸ்ட். சன் நெக்ஸ்ட் லாஸ்ட்டு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் போய் எல்லாரையும் கூப்பிடுவார், யாருக்கும் ரியலைஸ் ஆகாது, அது நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு அவனை இது பண்ணும்போது ஆல்ரெடி செத்துட்ருப்பான். அது வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம்ல அந்த சீனை. திடீர்னு அவர் பார்த்தா, அங்கே போய் பார்த்தா அந்த கம்பியில் அவன் ஆல்ரெடி மேலேருந்து குதிச்ச உடனே அவனாவது தப்பிச்சு வந்துடுவான்னு நினைப்போம். கடைசியில் அவனே செத்துட்ருப்பான். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிமாண்டி
பாய்ஸ் ரெடியா? சத்யம் தேட்டர் மெயின் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் பிடிக்காதவங்க யாரும் இருக்கவே முடியாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் டால்பி அட்மாஸ் சவுண்ட் சோர்ஸ் வந்து இங்கே ஃபீல் பண்ணலாம் வித் எஸ்எல்எஸ் ஆடியோ சிஸ்டம். அண்ட் அடுத்து இங்கே ஏன் எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்கன்னா த பாப்கார்ன். அண்ட் சத்யம் தேட்டர் பாப்கார்னை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இன்றைக்கி ஃபுட் கோர்ட்டில் நிறைய வந்திருக்கலாம், பட் சைல்டுஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்கார்ன், க்ரீம் டோர்னட் அண்ட் கோல்ட் காஃபி சூப்பராக இருக்கும். So finally Demanding Colony 2 The Journey of Darkness பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தை வந்து பெருசாக வந்து பிகினிங்லேருந்தே ப்ரொமோட் பண்ணலை அவங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தேட்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க படத்தை. எங்கேயுமே பெருசாக வந்து படத்தை பற்றி யாரும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் பெரிய ப்ரொமோஷன் இல்லை இந்த படத்துக்கு. ரீசன்ட் டைம்ஸ் நிறைய பார்ட் 2s வருது. எதுவுமே இல்லாமல் பார்ட் 1 ஒரு கதை, பார்ட் 2 ஏதோ ஒரு கதையை எடுத்து வச்சுட்டு டைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இது அதெல்லாம் இல்லாமல் இது வந்து ஒரு ப்ராப்பர் சீக்வல், எங்கே நாட் பண்ணணும், எங்கே இது பண்ணணுமோ அதை வந்து ரைட்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபிலிம் வந்து வாஸ் குட். நாங்கள் ரொம்ப தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். லாஸ்ட் 20 minutes சூப்பர். இன்ட்ரோல் பிளாக் சூப்பர். இன்னொன்று அந்த பார்ட் 1 பார்ட் 2 கனெக்ட் பண்ணது சூப்பர். மியூசிக் சூப்பர், விஷுவல் எஃபெக்ட்ஸ் சூப்பர். ஸோ ஒரு மாதிரி நம்மளை எல்லாரையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஃபிலிம். அடுத்த பார்ட்ஸும் இருக்குது, நிறைய பார்ட் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், தேட்டர்ஸில் பாருங்கள். ஸோ நாங்கள் அப்படியே டீ சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஸோ see you on another video. Until then it's bye from Vijay Topics.